ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த ஏலி தன் சொந்த பிள்ளையாக இருந்த பொழுதும் கண்டித்து திருத்தாமல் அவருடைய தீச்செயல்களினால் தன் வருவாயை பெருகிக் கொண்ட ஒரு மனிதராக காட்டப்படுகிறார். அவருக்கும் இவருக்கும் அழகான காது தூர வித்தியாசம் இருப்பதை ஆசிரியர் சொல்லாமல் சொல்லி நம்மை சிந்திக்க அழைக்கிறார். ரெண்டு காரியம். இப்போ இன்னொரு செய்தி, அழகான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னாக்க, ஆண்டுதோறும் என்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. நம்மளுக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோம், குடும்பத்தோட வருஷத்துக்கு ஒரு தடவை காசு சேர்த்து வச்சு அல்லது கடவுடனை வாங்கிட்டு குடும்பத்தோட வேளாங்கண்ணி போவோம் இல்லைங்களா. வேளாங்கண்ணி போய்ட்டு வருவோம், வாடிப்பட்டி போயிட்டு வருவோம், அல்லது இந்த சேலம், தருமபுரி, பாண்டிச்சேரி மறைமாவட்டங்களாக இருக்கும் மேல் அறிவிப்பினருக்கு குடும்பமாக போயிட்டு வருவோம். இதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வுகள் அடங்கியிருக்கிற ஆழ்ந்த சமூக உணர்வும் இறை உணர்வும் ரொம்ப அழகாக விஞ்சி நிற்கும். அந்த நாட்களில் வேளாங்கண்ணி போகிறோம் அப்படின்னம்னாக்க ஜெபிச்சு அந்த பயணத்தை துவங்கி போகும்போது அந்த பக்தி உணர்வோடு போய் அந்த இடத்துல நம்முடைய தேவையான பொருத்தனைகளை சரி நிறைவேற்றி விட்டு மொட்டை அடிக்கிறதோ அல்லது பழி செலுத்துறதோ அல்லது காணிக்கை செலுத்துறதோ செலுத்திட்டு ஒரு 2 நாள் அங்கேயே தங்கி மூச்சார மீனகிட வாங்கி சமைச்சு போட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு இறை உணர்வு மட்டுமல்ல, இறை பக்தி மட்டுமல்ல, குடும்ப உறவுகள் பலப்படுகிறது, குடும்ப ஒன்றிப்பு இணைக்கப்படுகிறது. பெங்களூரில் ஒரு குடும்பம் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. வந்தக்குள்ளே சொன்னாங்க, எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் டிவியேட் ஆகிற மாதிரி தெரியுது ஃபார், நல்ல பக்தியான குடும்பம் தான், ஆனால் இந்த உலகத்தில் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியல, அப்படி டிவியேட் ஆகிறாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து கொண்டார்கள். அப்போ நான் கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு குழந்தைங்க 2 தடவை 3 தடவை பேசிட்டு ஒரு மனசுக்குள்ள பட்ட ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வேளாங்கண்ணி போயிட்டு வாங்க, அல்லது டோர்னல்லி போயிட்டு வாங்க, அல்லது ஹரிஹார் போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, அடிக்கடி இந்த மாதிரி வெளியே போயிட்டு வாங்க என்று நான் சொன்னேன். 3 மாதங்கள் கழித்து அந்த இல்லத்தின் தலைவரையும் தலைவியும் பார்த்தபோது நல்லா இருக்கிறீங்களா, குழந்தைங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு ஃபாதர் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் காசு சம்பாதிக்கிறது மட்டும் பெருசாக நினைக்காதீங்க, அந்த சம்பாதிச்ச காசை குடும்பத்தோடு செலவிடவும் பாருங்கள். பொருட்களை மட்டும் கொடுத்து பிள்ளைகளை படுத்த முடியாது, உங்களுடைய பிரசன்னமும் இருக்கணும். இந்த மாதிரி பயணங்கள், இந்த பயணத்தின் போது காட்டப்படுகிற அக்கறை பாசம் குடும்ப உணர்வுகளையும், அப்பா நமக்காக இருக்கிறாரு, அம்மா நமக்காக இருக்கிறாங்க, நம்மளை தவிர உங்களுக்கு வேற சந்தோஷம் கிடையாது என்ற உணர்வை நம்ம உறுதிப்படுத்துகிறோம்னு சொன்னேன். அப்போ அவங்க எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் என்று சொல்லி போனார்கள். இன்றைக்கு பணம் பணம் என்றும் வேலை வேலை என்றும் கடன் பொருள் என்று பல்வேறு விதமான அங்கடாய்ப்பில் தவித்து போகிற நவீன குடும்பங்களுக்கு அடிப்படையான ஒரு செய்தி அண்ணா எல்கானுடைய செய்தி மிக அழகாக இருக்கிறது. குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும், பிள்ளைகளோடு பாராட்டவும் உற்சாகவும் ஊக்கப்படுத்தவும் அவரை தட்டி கொடுக்கவும் தட்டி கேட்கவும் நேரத்தை செலவிட வேண்டும், அவர்களோடு பயணிக்க வேண்டும். எப்படி உணர்வோடு உறவோடு சமூக அளவோடு நாம் பயணிக்க வேண்டும். அதுதான் நிறைய சிக்கல்களுக்கு தீர்வாக அமையும் என்பது எல்கானானுடைய குடும்பத்தினுடைய ஆண்டு விழாவிலும் ஆண்டு திரியாத்திரைகளிலும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போலவே இன்னொரு சின்ன செய்தி, ஆண்டுதோறும் அவர்கள் சீலோவில் கூடுவது உண்டு. இறைவனுக்கு பழி செலுத்த, நன்றி சொல்ல, ஜெபிக்க என்று அந்த பகுதி வருகிறது. இந்த சீலோ எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை விவிலிய வல்லுநர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு செலூன் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அதுவாக இருக்கலாம் என்று பல வல்லுநர்கள் அந்த இடத்தை குறித்து காட்டுகிறார்கள். இந்த சிலுவை பற்றிய ஒன்று சின்ன செய்தியை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க அந்த பின்னாட்களில் அந்த எரேமியா புத்தகத்திற்கும் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த இடத்துல அந்த 3 விஷயம் சொல்கிறோம். ஒன்று சிலோவில் ஆண்டுடைய உடன்படிக்கையின் பேழை இருந்தது என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. 1. 2வது, உடன்படிக்கையின் பேழை முன்பாக ஆசனத்திலே ஏலி அமர்ந்திருந்தார். கதவு என்றெல்லாம் வருகின்ற பொழுது அது சாதாரண டென்ட்டாக இருக்காது, கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கலாம். எருசலேம் ஆலயத்தினுடைய கட்டப்பட்ட ஆலயத்தினுடைய 3 பகுதிகளை தனித்தனியே பகுக்கிறார்கள். போர்ட்டிகோ, மெயின் செக்ஷன்
அண்ட் சாங்சுவரி. அதே மாதிரி மெயின் செக்ஷன் வந்து ஹெக்கால் என்பார்கள். அந்த சாங்சுவரி வந்து தெவீர் என்று சொல்வார்கள் எபிரேய மொழியில். அப்போ 3 அமைப்பு. அந்த ஹெக்கால் என்பதும் தெவீர் என்ற 2 வார்த்தைகளையும் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் தொல்பொருளாட்சி என்ன சொல்றாங்க, சீலோவில் உடன்படிக்கையின் பேழை வைக்கப்பட்டது ஒரு கூடாரத்தில் அல்ல, மாறாக கற்களாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தினால் அமைக்கப்பட்ட வழிபாட்டு தலமாக இருந்திருக்க வேண்டும் என்று அறுதிட்டு சொல்கிறார்கள். முதலாவது. இரண்டாவது, இந்த சீலோவில் தான் முக்கிய நிகழ்வுகள், ஆண்டு விழாக்கள், உடன்படிக்கையினுடைய புதுப்பித்தலின் செயல்பாடுகள், நன்றி பலி, தகன பலி, எரிபலி, அதை போலவே குறிப்பிட்ட முக்கிய அரச நிகழ்வுகள் எல்லாம் அந்த இடத்தில் நடைபெற்றதாக விவிலியத்தின் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பெத்தேலுக்கு 9 மைலுக்கு தொலைவில் இருக்கிற இந்த ஷீலோ மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏன்னாக்க எரேமியா இறைவாக்கு புத்தகத்தில் எருசலேமை சாடுகிற இறைவாக்குனர் சீலோவில் என்ன நடந்தது என்று பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நடக்க என்கிறார். சீலோவில் என்ன நடந்தது? ஆண்டவரின் வழிபாட்டு தலமாக, ஆண்டவரின் உடன்படிக்கையின் பேழையாக வைக்கப்பட்டிருந்த புனித தலமாக இருந்தது. மக்கள் ஆண்டவரை மறந்து பழிபாவத்திற்கும் அந்த இடத்தை பாவத்திற்கும் பயன்படுத்தினார்கள். ஆண்டவர் இடத்தை அழித்தார் என்று வசனம் வருகிறது. அப்ப எருசலேமை எச்சரிக்கின்ற இறைவாக்குனர் சீலோவை போல் நீங்கள் ஆவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கிறார். அந்த வகையில் சீலோ என்பது மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக, மிக முக்கியமான பல இடங்களில் தான், பெத்தேல், ஷைலோ என்று பல்வேறு இடங்கள் இருக்கிறது. அதுக்கு இணையான ஒரு முற்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் தொன்று தொட்டு வழிபடுகின்ற ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது 3ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது, வாசிங்களேன். எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும். அந்த வார்த்தை படைகளின் ஆண்டவர் எங்கன்னா வாசிச்சோம். அந்த வார்த்தையை இது வரைக்கும் வரவே இல்லை. இப்போ ஆங்கில மொழிபெயர்ப்பில் 2 வகையில் மொழிபெயர்க்கிறாங்க. படைகளின் ஆண்டவர், படைனா என்ன? ஆர்மி. அது வந்து ஒரு போர் வீரர்கள், அணிகலன்கள், படைகலன்கள், குதிரை, தேர் என்றெல்லாம். இதுதான் நம்ம மனசுக்கு வருது. படைகளின் ஆண்டவர். இது வரைக்கும் இரக்கத்தின் ஆண்டவர், கருணையின் ஆண்டவர், வழிநடத்தும் ஆண்டவர், பாதுகாக்கும் ஆண்டவர்லாம் பார்த்துட்டு இந்த வரலாற்று நூல்கள் உள்ள நுழைஞ்ச உடனே, சாமி நுழைஞ்ச உடனே படைகளின் ஆண்டவர் வார்த்தை வருகிறது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தை இங்கே வருது. லார்ட் காட் ஆஃப் சபாவோத் என்று பெயர் மொழிபெயர்க்கிறார்கள். லார்ட் காட் ஆஃப் ஆர்மீஸ் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். படைகளின் ஆண்டவர் என்று தமிழிலே மொழிபெயர்க்கிறார்கள். இந்த வார்த்தை காட் அல்மைட்டி என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ளலாம். முதல் முறையாக இந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது எதை குறித்து காட்டுகிறது? ஒரு கூட்டாட்சி அமைப்பின் ஆண்டவராக இருந்தவர், அபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் என்ற குடும்பங்களின் ஆண்டவராக இருந்தவர், 12 கோத்திரங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறவர் இந்த அரச கடவுளாக உயர்த்தப்படுகிறார். அரசாட்சி வரப்போகிறது. அதற்கு முன்பாகவே ஆண்டவருக்கு அரச பட்டம் கொடுக்கப்படுகிறது. படைகளின் ஆண்டவர், படைகள் நடத்துவது அரசன் அல்ல, ஆண்டவர் என்று முன்னுமடையாக சொல்லி வைத்து பின்னால் அந்த வார்த்தையை விளக்கி சொல்வார் ஆசிரியர். படைகளின் ஆண்டவர் என்று இந்த வார்த்தை வருகிறது. லார்ட் காட் ஆஃப் ஆர்மீஸ், லார்ட் தி அல்மைட்டி காட் என்று நாம் மொழிபெயர்க்கலாம். படைகளின் ஆண்டவர் என்று இறைவனுடைய வல்லமையான, ஒப்பீடு சொல்ல முடியாத உயர்ந்த அதிகாரம் கொண்டவரை அந்த இடம் வலியுறுத்தி சொல்கிறது. அந்த வகையில் 4 முதல் 6 வரை இறை வசனங்களில் இன்னும் ஒரு சின்ன செய்தி இருக்குது. அந்த வாசகங்களை வாசிப்போமே. எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவருடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. உதாரணத்தை பார்ப்போமே. அது வந்து இப்போ வந்து எபிரேய வழிபாட்டில் பலிகளில் முக்கியமாக 2 வகையான பலிப்பொருட்கள். ஒன்று வந்து தகன பலி. அது வந்து ஆடு, மாடு, புறா உள்ளிட்ட மிருகங்களை ஒப்பு கொடுக்கிற இறைச்சியினாலான பலிகள். அதே போல் தானிய படையல்கள் உண்டு. தானியங்கள், அது பார்லி, கோதுமை உள்ளிட்ட தானியங்களை வைத்து அவனுக்கு நன்றி பலியாக அதை விட நிர்ம படையல் என்று ஒன்று இருக்கிறது. ட்ரிங்க் ஆஃபரிங் என்று சொல்லி அது வந்து எண்ணெயாக இருக்கலாம், ஒளிவு எண்ணெயாக இருக்கலாம், அல்லது திராட்சை ரசமாக இருக்கலாம். நிர்ம படையல் என்று 3 வகையில் இருக்கிறது. இதில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது என்பது எரிபலிகளாகவும் தகனப்படிகளாகவும் கொடுக்கப்படுகிற ஆடு, மாடுகளின் இறைச்சிகள். அதன் 1 பங்கு எரிக்கப்படும், மறுபங்கு குடும்பத்தாருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். அந்த எப்படி பகிர்ந்து கொடுப்பாங்கன்னாக்க, ஒரு மனைவி, அவருடைய பிள்ளைகள் என்று பங்கு பிரிக்கப்படும். மனைவி குழந்தைகள் இல்லாத எல்கானாவிற்கு 1 பங்கு. இந்த இடத்துல எல்கானாவுடைய அருமையான செயல்பாடு பாருங்க. 2 மனைவியர், புதல்வரோடு இருக்கிற 1 மனைவி, பிள்ளைகள் இல்லாத 1 மனைவி, அழகா ஈக்குவலாக டெமோக்ராட்டிக்காக பகிர்ந்து கொடுக்கிறார். வஞ்சனை எதுவும் பண்ணல. அண்ணாவின் மீது மிகுந்த அன்பு, முதல் மனைவி மீது மிகுந்த பற்று, அவன் மீது ஒரு கழிவிறக்கம் கூட இருக்கிறது. ஆனாலும் எல்லாருக்கும் பங்கு கொடுக்கிறார்.
அதான் ரொம்ப அழகான ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி குறிப்பாக இறைச்சி என்பது இந்த மாதிரி மிகப்பெரிய பண்டிகைகளிலே மிக முக்கியமான தருணங்களிலே ஆடுகளை வெட்டுவது அல்லது எருதுகளை பிள்ளையாக ஒப்பு கொடுப்பது என்பது மிகப்பெரிய கொஞ்சம் காஸ்ட்லியான செலவினத்தை கூட்டுகிற ஒரு செயல்பாடு. அதனால தான் அந்த பங்கு கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ராயல் மக்கள் இருக்கிறாங்க. பின் நாட்களில் லேவிய சட்டங்களிலே இந்த பங்கிலே லேவியருக்கு ஒரு பங்கையும் அந்நியருக்கு ஒரு பங்கையும் கொடுத்து உதவுவாயாக, ஏழைகளோடும் மனங்களோடும் விருதை பரிமாறிக்கொள்வாக என்ற சட்டமும் சேர்க்கப்படுகிறதை பின்னாட்களும் பார்க்குறோம். அது அந்த காட்சி ஒரு சின்ன ஒரு விவிலிய விளக்கத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதை போலவே 5-6 வசனங்களில் இன்னும் ஒரு செய்தி, சமூகவியல் செய்தி ஒன்று இருக்கிறது. அதை நம்ம வாசிப்போமே. அண்ணாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அளித்தார், ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே விளக்கம் சொன்னோம். இன்னும் ஒரு சின்ன ஒரு செய்தி சேரும். தொடக்க நூல் 1:28 வாசிப்போமே. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண் உலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். பழுகி பெருகுங்கள், இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளை கடவுளை கட்டளை கொடுத்துட்டு ஒரு கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், பிள்ளை வரம் இல்லாதவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷனை பார்க்குறோம். அதுக்கு ஒரு அழகான விளக்கு முறையாக யோவான் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே. யோவான் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் யார் செய்த பாவம் இது என்று பெற்றோர்கள் கேட்பார்கள். அதுக்கு ஆண்டவர் அழகான ஒரு பதில் சொல்வார். அவர் மறுமொழியாக, எவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். இது ஒரு அழகான ஒரு இறையல்ங்கள, ரொம்ப அழகான இறையல். சின்ன சின்ன சங்கடங்கள், ஜெபங்கள் கேட்கப்படாதது, தள்ளி போவதெல்லாம் மனிதர்களாக ஒரு சஞ்சலத்தையும் ஒரு ஆற்றாமையும் இயலாமையும் ஒரு கடவுளை பற்றிய சாடலையும் மனிதர்களாக உருவாக்குகின்ற எண்ணத்தை தரக்கூடும். ஆனால் இது ரொம்ப அழகான செய்தி. உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லையா, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது தள்ளி போடப்படுகிறதா என்பதற்கு இந்த இடம் ஒரு அழகான ஒரு செய்தி தருகிறது. யோவான் 9:3. இது உங்கள் ஜெபம் கேட்கப்படலை, தள்ளி போடப்படுகிறது என்றால் 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே, பெஸ்ட்டாக வர்றதுக்காக இந்த டிலே இருக்கலாம் என்று ஒரு காட்சியும், இரண்டாவது கடவுளுடைய மாட்சி நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு இப்படி ஆகலாம் என்ற ஒரு காத்து வருகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது விவிலிய இந்த 2 பகுதியிலையும் கானாவூர் திருமணத்தையும் இந்த பிறவிகளுடன் பார்வை பெற்றதையும் இணைத்து வைத்து அண்ணாவினுடைய கருவறை மூடப்பட்டிருந்தது ஆண்டவரால் என்பதற்கு என்ன விளக்கம்? ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும்படியாகும், ஆண்டுடைய செயலை மக்கள் உணர்ந்து கொள்ளவும் தான் இவ்வாறு நிகழ்ந்தது என்பதை ஆசிரியர் வெளிக்காட்ட விரும்புகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ஒரு அழகான செய்தியாக இருக்குது. அதே போல் இந்த குழந்தை வரம் என்பது பற்றிய செய்திகளிலே கடவுளுடைய உடன்படிக்கையின் உறவின் வெளிப்பாடாக சாமுவேல் பிறந்தார் என்ற வார்த்தையையும் அந்த செய்தி உள்ளடக்கி இருக்கிறது. அண்ணா கடவுளுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அண்ணாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். பின்னாட்டில் வருகிறது, நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கிறார் என்று பைபிள் வருகிறது. ஆக அந்த உடன்படிக்கை உறவை வலுப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற, உறுதி செய்கிற நிகழ்வாக சாமுவேலின் பிறப்பு இருப்பதை ஆசை சுட்டிக்காட்ட விரும்புகிறார் என்பதை இந்த இடத்துல அடிக்கோடு செய்வோம். இந்த பெனினா அண்ணாவினுடைய சண்டைக்குள்ளாக ஒரு அழகான மனோவியலும் இறையிலும் அடங்கியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பெனினாவுடைய மனப்பக்குவம், மனப்போக்கு, மனப்பாங்கு, அண்ணாவுடைய மனப்போக்கு, மனப்பாங்கு, செயல்பாடு திறன் இரண்டும் அழகான ஒரு சிந்தனை முன்பாக வைக்கிறது. புதல்வர்களோடும் இருந்த பெனினா ஆணவத்தினாலும் கர்வத்தினாலும் நான் என்ற எண்ணத்தினாலும் எனக்கு எல்லாம் இருக்கிற எண்ணத்தினாலும் தன்னுடைய சகோதரியான அண்ணாவை வதைக்கிறாள், துன்புறுத்துகிறாள், எரிச்சல் மூட்டுகிறாள், ஆறா துயரத்திலே ஆழ்த்துகிறாள். எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒன்று. இருப்பவர்கள் இல்லாத ஒருவரை பார்த்து எள்ளி நகையாடுவதும் அவர்களை இழிவாக நடத்துவதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கடவுளுடைய பார்வையிலே அது தீண்டத்தகாத ஒன்றாக, அருவருக்கத்தக்கதாக ஒன்றிருக்கிறது. பவுலர்கள் வார்த்தை கேட்கிறார், உங்களிடம் இருப்பது எது கடவுளிலிருந்து வராதது, ஏன் பெருமை கொள்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ நம்மிடம் இருப்பதும் நாம் பெற்றுக்கொண்டதும் கடவுளுடைய கிருபை என்று நினைத்தோம் என்றால் யாரையும், குறிப்பாக இல்லாதவரை நாம் இழிவாகவோ தாழ்வாகவோ ஒருபோதும் நினைக்க மாட்டோம். அது ஒரு அழகான செய்தியை அந்த பெனினாவுடைய மனவியலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது. இரண்டாவது, கொண்டாட்டங்களை பற்றி ஒரு அழகான செய்தி இருக்கிறது. இந்த பெனினா அண்ணாவின் பற்றிய பூசல் ஒரு அழகான ஒரு வாழ்வியல் பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறதாக நான் உணர்கிறேன்.
ஒரு கொண்டாட்டம் என்பது என்ன? அனைவரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதாக. அது பொங்கல் திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது தீபாவளி திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கட்டும், அல்லது பங்கு திருவிழாவாக இருக்கட்டும், எல்லாரும் சுற்றமும் சூழ அனைவரும் மகிழ்ந்திருக்கும் ஒரு மகிழ்வான தருணம். இந்த இடத்துல உன்னை துன்புறுத்தி கண்ணீரில் வச்சுட்டு நான் களிப்பான உணவை உண்டால் அது விருந்தாகுமா? ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையை பெனினா உருவாக்குறாள். ஆண்டுதோறும் நாள் கணக்கில் வாரக்கணக்கில் பயணம் செய்து சீலோவுக்கு வருகிறார்கள், பழி செலுத்துகிறார்கள், ஆண்டவருக்கேற்ற நன்றி பழியும் துதியும் இருக்கிறார்கள். குடும்பத்தோடு உணவருந்துகும் போது குத்தி காட்டி பெனினா அன்னாவை வதைக்கிறாள். எல்லாரும் கறியும் சோறு சாப்பிட்றாங்க, எல்லாரும் மகிழ்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் மன நிறைவோடு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெண் கண்ணீரோடும் கதறலோடும் வேதனையோடும் தன்னுடைய விரக்தியிலும் தவித்து போய் உண்ணாமல் இருக்கிறாள். அதுவா கொண்டாட்டம்னு ஒரு அழகான ஒரு கேள்வியை இந்த பெனினா நம் முன்பாக எழுப்புகிறாள். நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற ஒரு அழகான மனப்பக்குவத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். மூத்த மகன் உள்ளே வரவில்லை என்பதற்காக இளைய மகனை அனுப்பி மன்னிப்பு கேட்டு அவனை உள்ளே அழைத்து வா என்று சொல்லாத தந்தை தானே சென்று அவனை அழைத்து வருகிற அந்த மகிழ்ச்சி யாருக்கும் இல்லை என்று சொல்லாதபடி கடவுளுடைய மகிழ்ச்சி என்பது எல்லாருக்கும் சொன்ன என்பதை விவிலியம் பல இடங்களில் வலியுறுத்துகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், இயேசுடைய பிறப்பை மங்கள வார்த்தை மூலமாய் மரியாளுக்கு அறிவிக்கிறார், கனவின் வழியாக சூசேப்புக்கு அறிவிக்கிறார், வானத்தூதர்கள் பாட்டு பாடி எங்களுக்கு அறிவிக்கிறார்கள், விண்மீன் வெளிச்சத்திலே ஞானிகள் நடக்கிறார்கள். எல்லாருக்கும் அந்த செய்தி படித்தவன் படிக்காதவன், ஆண்டான் அடிமை ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் அறிவிக்கப்படுகிறது. ஏன் எருசலேமுக்கு வந்த உடனே அந்த விண்மீன் மறைஞ்சிச்சு? ஏன் மறைஞ்சிச்சு? கடின மனத்தோடும் ஈகோ எண்ணத்தோடும் இருக்கிற ஏரோதுக்கும் தலைமை குருவுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் அந்த ஞானிகள் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அவங்க போய் கேட்குறாங்க, யூதரின் அரசாக பிறந்திருக்கிறவர் எங்கே? எருசலேம் நகர் முழுவதும் கலங்கிட்டு என்று லூக்கா சொல்லுகிறார். ஏன்? கடவுளுடைய வரவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவங்க இல்லை. அரண்மனையில் பிறக்காத அவர் அரசரா என்ற ஒரு கேள்வி மனிதர்களாக வருகிறது. சட்டத்தை புரட்டுகிறார்கள். எஃப்ராத்தாவில் பெத்லகேமில் பிறப்பார் என்று படிக்கிறவர்கள் போகவில்லை. செய்தியை தெரிந்து கொள்கிறார்கள். ஆணவத்தாலும் இருமாப்பினாலும் சந்தேகத்தினாலும் அங்கேயே தங்கிவிடுறார்கள். ஆனால் அவர்களையும் விட்டு வைக்காமல் அவர்களுக்கும் ஞானிகள் வழியாக செய்தியை இறைவன் அறிவிக்கிறார். அதான் அவர் செய்தி. மகிழ்ச்சி என்பதும் கடவுளுடைய கொடை என்பதும் எல்லாருக்கும் சொந்தம். யாரும் பங்கு போட்டு எந்த ஒரு காரணத்திற்காகவும் தனிப்பட்டா போட்டு அனுபவிக்க முடியாது. பெனினா அந்த தவறை செய்கிறார். கடவுளுடைய கிருபை என்பது எல்லாருக்கும் சொந்தம். கடவுளுடைய மகிழ்ச்சி என்பது எல்லாருக்கும் சொந்தம். அப்ப பெனினா தான் மகிழ்ந்திருக்க, தன் பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க, தன் கணவன் மகிழ்ந்திருக்க, தன்னுடைய சகோதரி ஆகிய அன்னாவை வதைத்து துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டாடுகிறாள். அது கொண்டாட்டமே அல்ல. அந்த ஒரு செய்தி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய கொண்டாட்டங்களுடைய அடிப்படை இறையில் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு தாய்மை பண்பு. அம்மா பாருங்க, வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியாகன்னு பார்த்துக்குவாங்க. எல்லாரும் அது கணவனாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், நம்முடைய கொழுந்தனாராக இருக்கட்டும், அல்லது குழந்தையாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாரும் மகிழ்ந்திருக்கும்படி பார்த்துக்குவாங்க. அந்த தாய்மை குணம் மட்டும்தான் ஒரு மகிழ்ச்சியை பிரவாகமாய் மாற்றி எல்லாருக்குமான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கும். அந்த தாய்மை குணம் பிள்ளைகளை பெற்றிருந்தும் பெறாதவளை போல பெனினா நடந்து கொள்கிறாள். அந்த கருத்தை நம்ம உள்வாங்கிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கணம் என்பதை இந்த இடத்துல வலியுறுத்த ஆரம்பிக்கிறேன். அப்போ இப்போ 1:7 வாசிப்போமே. இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவரை துன்புறுத்துவாள். அண்ணா உண்ணாமல் அழுவார். அந்த 7ஆம் வசனம் அண்ணாவை பற்றி ஒரு அழகான செய்தியை சொல்கிறது. இப்போ நம்ம பெனினாவை பற்றி நிறைய பேசிட்டோம். அண்ணாவை பற்றி பிற்பாடு வருகிற செய்திகளும் நம்ம நிறைவாக வாசிப்போம். அண்ணாவை இந்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் மிக அழகான ஒரு விவிலிய மாந்தராக நம்ம சித்தரிக்கிறார். அவர் பக்தி உள்ளவராக, இறை நம்பிக்கை உள்ளவராக, இறைவனிடம் வேண்டுகிறவராக, இறைவனிடம் மன்றாடி பொருத்தனை செய்கிறவராக, செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவராக பல இடங்களிலே அந்த விவிலிய மாந்தரை செதுக்கி ஒரு முன்மாதிரியாக முன்பாக வைக்கிறார். இல்லாத பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அண்ணா ஒரு அழகான பொற்சித்திரமாய் முன்பாக படம் பிடிக்கப்படுகிறார். உதாரணத்துக்கு பாருங்களேன், 1:10 வாசிப்போமே. 1 சாமுவேல் 1:10. அண்ணா மனம் கசிந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். மனம் கசிந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். ஜெபிக்கிற ஒரு அண்ணாவை பார்க்கிறோம். 26-27 வாசிப்போமே. பின்பு அவர் கூறியது, என் தலைவரே, உம் மீது ஆணை, எம் தலைவரே, உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பயனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன்.
அந்த அண்ணனுடைய மனநிலையை பாருங்க. பிள்ளை கடவுளின் பிள்ளை, கடவுளுக்கே கொடுக்குறேன்ற ஒரு நல்ல மனது. 2:1 வாசிப்போமே. அப்பொழுது அண்ணா மன்றாடி கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். நன்றி. இப்போ இந்த அண்ணாவை பற்றி சின்ன சின்ன செய்திகளை சொல்லி நம்ம கடந்து போவோம். அண்ணாவை போல கடவுளின் அருள் மிகுந்தவர் யாரும் இல்லை. மலடியாய் இருந்தவர் பல பிள்ளைகளை பெற்றாள் என்று அவரை அந்த சகோதரியை பாடுகிறார்கள். முதலாவது. இரண்டாவது, இறைவனை பற்றி அவர் பேசும்போது அண்ணாவுடைய அந்த விவிலிய மனது கிட்டத்தட்ட 18 முறை கடவுளுடைய பெயரை சொல்கிறது. 18 times she recalls the name of God. 18 முறை ஆண்டுடைய பெயரை அவர் கூவி அழைக்கிறார். அது முதலாவது. இரண்டாவது. மூன்றாவது, தன்னை ஆண்டவரின் அடிமை என்று சொல்கிறார், ஆண்டவரின் அடியாள் என்று சொல்கிறார். அடியாளாகிய ஆண்டவரின் வேலைக்காரியாகிய என்று த லார்ட்ஸ் சர்வெண்ட் என்று தன்னை அடையாளம் காட்டிக்கொள்கிறாள். எவ்வளவு அழகான ஒரு கதாபாத்திரம். அதை போலவே ஆலயத்திற்குள்ளாக போகும்போது அண்ணாவும் ஆலயத்திலிருந்து வருகின்ற அண்ணாவும் இருவேறுபட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். போகும்போது இருந்த மனநிலையும் திரும்பி வரும்போது இந்த நம்பிக்கையும் எவருக்கும் கிட்டாத ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் ஒரு சிறப்பான இதாகும். அதே போல அடுக்கடுக்கான துன்பம், சொல்லிக்காட்டும் குதர்க்கமான பேச்சு, வசை மொழி, ஆண்டுதோறும் தொடர்ந்து வருகிற துன்பம், எல்லாவற்றிலும் அண்ணா பொறுமையாக இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு விவிலிய மாந்தருடைய மனநிலை. அதுக்கு அடுத்தபடியாக அண்ணாவனுடைய செயல்பாடு, குழந்தை வரம் இல்லை, பிள்ளை வரம் இல்லை என்பதனால் தன்னை ஏளனத்திற்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் வாதைக்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்குகிற பெனினா அண்ணா எங்கே போனால் ஓயாது நச்சரித்து தன் கணவனிடம் சண்டை மூட்டி அவளுக்கு எதிராக கட்சியை பிரிக்காமல் ஆண்டிடம் போகிறாள். ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு. she turned to God. She did not look for the support. She did not look for the majority opinion of the family. அந்த குடும்பத்தின் பெருமங்கு ஆதரவு தனக்கு வேண்டும், அணி திரட்டி கொண்டு அவளிடம் போராடுவோம் என்று இல்லாமல் ஆண்டிடம் போகிறாள். ரொம்ப அழகான ஒரு மனநிலை கொண்ட ஒரு விவிலிய மாந்தராக அண்ணா முன்பாக இருக்கிறார். அதே போலவே அண்ணாவுடைய மகிழ்ச்சியும் மிக அழகாக இருக்கிறது. இந்த 1ஆம் வசனம் நான் பிற்பாடு பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஆண்டவரில் என் உள்ளம் களி கூறுகிறது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கிறது என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு அக்களித்து பாடுகிற ஒரு மகிழ்ச்சியின் நன்றியின் சகோதரியாகவும் அண்ணாவை ஆசிரியர் படம் எடுத்து காட்டுகிறார். இப்படி பல பன்முகத்தன்மையை கொண்ட அண்ணா நம் குடும்பங்களுக்கும் நம் தாய்மார்களுக்கும் நம் பெண்டிற்கும் மிக அருமையான ஒரு முன்மாதிரியாக அமைகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அவரை பற்றி செய்திகளை பின்னாடி நம்ம பார்ப்போம். அதே போல் அண்ணா உண்ணமாட்டாள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். இப்போ அடுத்தவர் அழுதற்கு நான் உண்டு கழித்திருந்தால் யாருக்கு சமம்? லாசரும் ஏழைக்கு சமம். உங்கள் சொத்து தான், உங்களுடைய சாப்பாடு தான், உங்களுடைய மேஜை தான், உங்களுடைய மாடி வீடு தான். ஆனாலும் உன் முன்பாக ஒருவன் பசித்திருக்க நீ உண்டு கழித்திருந்தால் என்ன ஆகும்? அது அப்படியே உல்டாவாகும். அவர் அப்ரஹாமின் மடிக்கும், நீ எரி நகரத்திற்கும் உள்ளாவாய். விழுத்தினுடைய ரிவர்சல் கான்செப்டை நாம் புரிஞ்சுக்கணும். குழந்தை வரம் இருக்குது என்பதனால், பிள்ளைகளை பெற்றெடுத்து என்பதனால் ஆணவத்தோடும் அவமரியாதை செய்த பெனினாவின் முன்பாக அண்ணாவை ஆண்டவர் உயர்த்துகிறார். பெனினாவுடைய குழந்தைகளை பற்றி மேலும் யாருமே பேசவில்லை. ஆனால் சாமுவேலை பற்றி உலகம் பேசுகிறது, எபிரேய கலாச்சாரம் பேசுகிறது, இஸ்ரவேல் மீட்பு திட்டம் பேசுகிறது, இன்றும் பேசுகிறது. இந்த ரிவர்சலை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. இந்த டிவைன் ரிவர்சல் என்ற அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அண்ணாவின் பாடல்கள் அது நிறைவாக இடம்பெறுகிறதை நான் விளக்கி சொல்கிறேன். அந்த டிவைன் ரிவர்சலை நம்ம குறைத்து மதிப்பிட்டோம்னாக்க நம்மளை முன்னிறுத்துவோம். டிவைன் ரிவர்சல் பாசிபிள் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், ஆண்டவர்னால் சரித்திரத்தை புரட்டி போட முடியும் நம்பினால் நாம் நாமாக இருப்போம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஹவுஸாக இருந்தாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆசிரியர் நம்ம முன்பாக வைக்கிறார். ஏனென்றால் அண்ணா ஜெபித்தால் செயல்பட்டாள். ஏலி ஜெபித்தாரோ இல்லையோ தெரியாது, ஆனால் செயல்படவில்லை. தன் சொந்த பிள்ளைகள் தவறான வழியில் நடக்கிறார்கள், ஒழுக்கக்கேட்டாக நடக்கிறார் என்ற பொழுதும் அவர் கண்டிக்கவோ திருத்துவோ இல்லாதனால் அந்த குடும்பமே அழிந்தது என்று சொல்கிறது. மனம் கசிந்து அழுது புலம்பி மன்றாடிய அண்ணா பொருத்தனையோடு தன் ஜபத்துக்கு வலு கூட்டுகிறார். பொருத்தனைகள் என்பது வவுஸ் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்கிறோம். இதை ஆண்டவரே நீர் நிறைவேற்றும் போது இதை உமக்கு நான் நன்றியாக செலுத்துகிறேன் என்பது.